நான் இன்றைக்கு சுவையான கொத்தவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். கொத்தவரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்பு வலுவூட்டக்கூடியது, எல்லோரும் சாப்பிட்லாங்க. ஆனால் நம்ம இப்போ யாருமே அதை விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தவரைக்காய் 1/4 கிலோ, ஒரு வெங்காயம், ஒரு கை தேங்காய். ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு. கடாய் காய்ந்ததும் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெயை ஊற்றலாம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது நன்றாக பொரிந்ததும் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சதை கொட்டவும். கொட்டி நன்றாக கிளறி வெங்காயம் வதங்கினதும், வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கொத்தவரைக்காயை ரொம்ப பொடியாக வெட்டி வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகவும் செய்யும், நமக்கு சுவையாகவும் இருக்கும். அதற்கு அது கொத்தவரைக்காய் வேகக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி அதற்கு தேவையான உப்பு கம்மி பண்ணி போடுங்க. தேவைப்பட்டால் போட்டிருக்கலாம். நமக்கு உப்பு அதிகம் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, கஷ்டம். அதனால் உப்பை ரொம்ப கம்மியாக, எப்போவுமே எந்த சமையல் பண்ணாலும் உப்பை நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி போட்டால் நமக்கு நல்லது. அதிகம் ஆனால் நல்லா இருக்காது. அப்புறம் அதை மூடி வைக்கணும். காய் வேகணும். காய் நல்லா கொதித்து வரும்போது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி வைக்கணும். மூடி வச்சிட்டு நான் அதற்கு மசாலா என்னென்னா, இந்த 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாம் குறைன்னு அரைச்சி கூட போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி அரைக்க முடியலை, அதனால் அரைக்கலை. அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த தேங்காயை லாஸ்ட்டில் நம்ம அதை போட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் அதை கிளறணும். கிளறிட்டு அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காயை போட்டு கிளறணும். கிளறிட்டு தேவைப்பட்டால் உப்பு அந்த நேரம் நம்ம பார்த்துக்கலாம். போடணுன்னா உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். சுவையான கொத்தவரைக்காய் பொரியல் ரெடி.